பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் டே 47 47வது நாள் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்ச்சிகள். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்துட்டிங்கன்னா பிரஜினுடைய சுயரூபம் வருது. நம்ம ஏற்கனவே 2-3 எபிசோடில் நம்ம சொல்லியிருக்கிறோம். பிரஜின் அந்த காலத்திலே பயங்கரமாக ஆட்டிடியூட் காட்டினவர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் பட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் இன்ட்ரடக்ஷன் பண்ணுறப்போ என்ட்ரியில் புலம்புனார். அவருக்கு ஏன் பட வாய்ப்பு கிடைக்கலன்ற காரணம் இன்றைக்கி தான் நமக்கே புரிய வருது. இன்றைக்கி எபிசோட் பார்க்குறப்போ இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா, 2 நிமிஷம் கதவு திறந்து வைக்க சொல்கிறேன் பிக் பாஸை, போய் வெளியே போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு நீங்கள் உள்ளே வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், என்கிட்ட நோண்டாதீங்க, உங்கள் வண்டி கண்டமாயிரும், சேது வரட்டும், வந்தோன்னே உங்களை பற்றி நான் சொல்கிறேன். பிக் பாஸு கதவை திறந்து வைன்னு சொல்கிறதுக்கு இவர் யாருங்க? ஒன்று. 2வது, சேது வந்தவொடனே சொல்கிறது ஒரு த்ரெட்டனிங்கு. 2 அமைதியாக இருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்க, மற்ற சேனல் சொன்னாங்க. பட் நம்ம அப்படி சொல்லலை. முதலேருந்து நம்ம பிரஜின் என்ட்ரிலேருந்து சொல்லிகிட்ருக்கோம், இவர் ஆள் சரியில்லாத ஆள், திமிர் பிடிச்சவர் தான் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம், ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டேன். பட் மற்ற சேனலில் அப்படி ப்ரொஜெக்ஷன் பண்ணலை, அமைதியாக இருக்கார், ஓப்பன் அப் ஆகலைன்னு சொல்லிட்டு. பட் என்னென்னா, அவர் திமிராக தான் உட்காந்துருக்காரு, திமிராக தான் இருந்திருக்காருன்றது இன்றைக்கி அவருடைய ஆக்டிவிட்டி ப்ரூவ் ஆகிடுச்சு. அவர் திமிருக்கு நான் லேஸில் சரித்த ஆள் கிடையாது அப்படின்றது திவ்யா ஈக்குவலாக திமிரை காட்டுறாங்க. அதுவும் திவ்யாலாம் ஒரு அடங்காத ஒரு என்ன சொல்ல, ஒரு குதிரை மாதிரி தான் அவங்க போயிட்டுருக்குறாங்க. சரி, நம்ம இன்றைக்கி நடக்கிற சேனல்ஸில் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் எடுத்தோடனே அமிதும் விக்ரம் பேசிகிட்ருக்குறாங்க. பேசிகிட்டு இருக்கப்போ அமித் தெளிவாக புலம்புறாரு. அது எப்படி இருந்த மனுஷனாக எப்படி பிக் பாஸ் ஆற்றிருக்குன்றது நமக்கு தெளிவாகவே புரியுது. அவர் சொல்கிறப்ப தெளிவாக சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியல, பிரிஜின்லாம் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, ஐ எம் நாட் மென்ட் ஃபார் த ஷோ, நான் இந்த ஷோக்கு தகுதியானவன் கிடையாது அப்படி நான் புலம்புறப்போ விக்ரம் அவர் தேர்தல் படுத்துகிறாரு. இங்கே நீங்கள் சும்மா இருந்தால் கூட உங்கள் மேலே கூட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு போயிட வேண்டியதானுன்ற மாதிரி அவர் கன்சோல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரை பிக் பாஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாரு இந்த 1 வீக்கில் நடந்ததில். இதில் எல்லோரும் யாரை சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். ஆல்ரெடி ஒர்ஸ்ட் டீம்னு சொல்லிட்டு பேட்ஜ் குத்திட்டு இருக்கக்கூடிய இதிலேருந்து தான் எடுத்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருடைய மனசும் போகுன்றது ஒரு சூழ்நிலை தான். அதுதான் பெரும்பாலும் நடந்தது. ஸோ பட் யார் யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தாங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சுபிக்ஷா சொல்கிறப்போ சாண்ட்ரா திவ்யான்றாங்க. வியானா சொல்கிறப்போ விக்ரமும் நம்ம இது சொல்கிறாங்க. அதாவது இந்த விக்ரமும் வினோதும். பட் விக்ரம் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்கிறதுனால, போட்டியில் ஜெயிச்சிருக்கிறதுனால, தலை போட்டிக்கு போகிறதுனால அவரை நாமினேட் பண்ண முடியாதுன்னு பிக் பாஸ் சொன்ன உடனே அவங்க சாண்ட்ரா வினோதுன்றாங்க. அடுத்தது வினோத் சாண்ட்ரா ரம்யான்றாங்க. கனி சாண்ட்ரா வியானான்றாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் சாண்ட்ரா திவ்யான்றது அது எதிர்பார்த்து தான். திவ்யா கனி அண்டு சாண்ட்ராங்காங்க. நல்லா கவனிங்க, திவ்யாவும் பிரஜினும் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அதாவது ரொம்ப நெக்கலாக நினச்சிக்கிட்டாங்க. ரொம்ப ஒன்றுமே இல்லை, என்ன நீ பண்ணுவ, ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னால் நீ என்னத்துக்கு கிளிப்ப, ஜெயிலில் போடு அவ்வளோதானே, ஒரு நைட்டு போடு அவ்வளோதானே, போட்டுக்கோ. ஆனால் நான் சொல்கிறப்போ பின்னால் விஜய் சேதுபதி கிட்ட இல்லை மற்றவங்ககிட்ட பொதுவாக நம்மளை மாதிரி மக்களை முட்டாளாக்கிறதுக்கு நான் என் ஒய்ஃபாக இருந்தாலும் நான் சொன்னேன்ல ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு அவர் தப்பிக்கலாம். கூடவே நாங்கள் இருந்து பிளான் போட்டாலும் டாஸ்க்குன்னு வரப்போ நான் தனியாக தானே ஆடுறேன்னு காட்டுறதுக்கு திவ்யா ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2 பேரும் தான் கில்லாடியா, பார்க்குற மக்கள் கில்லாடி கிடையாதா, இதை வச்சுக்கிட்டு விஜய் சேதுபதி விளாண்டாருன்னா விஜய் சேதுபதியே தேவையில்லைன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ இது இவங்களுக்கு புரியல. இன்னமும் இவங்க முட்டாள் நினச்சிக்கிட்டு பண்ணுறாங்க. சரி, திவ்யா சொல்கிறப்போ கனியை சொல்கிறாங்க, சாண்ட்ராவை சொல்கிறாங்க. அரோரா சொல்கிறப்போ சாண்ட்ரா வியானா. அமித் சொல்கிறப்போ சாண்ட்ரா திவ்யா. பாருங்கள், வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டு அவரே தெளிவாக சாண்ட்ரா அண்ட் திவ்யான்றாங்க. சபரி சாண்ட்ரா அண்டு வினோதுன்றாரு. பார்வதி ரம்யாவும் கனின்றாங்க. தெரிஞ்ச விஷயந்தான். எல்லோரும் ஒர்க்காக போனாங்கன்னா இவங்க மறுக்க போகிற ஆள், குறுக்க ஏர் ஓட்டுற ஆள், அது தெரிஞ்ச விஷயந்தான். அதுக்கடுத்தது எஃப்ஜே சாண்ட்ரா திவ்யா.
பிரஜின் பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ரா திவ்யா நல்லா தெரியுங்க. சாண்ட்ரா திவ்யா சொன்னாலும் வந்துட்டு ஜெயிலுக்கு தான் போட போகிறாங்க, வேறு ஒன்றும் கிளிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து இதுக்கு நடுவில் வந்து சாண்ட்ராவும் திவ்யாவும் வந்துட்டு ஏற்கனவே ஒரு நம்ம 2 எபிசோடு முன்னால் சொல்லியிருப்போம், ஜெயிலுக்கு போகிறதுக்கு எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்குது பண்ணுற மாதிரி எனக்கு அடித்து பேசியிருப்பாங்க. ஸோ பிக் பாஸ் அதை ஞாபகத்தில் வச்சுட்டு ஜெயிலுக்கு போக ஆசைப்பட்டதன் காரணமாகவும் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணமாகவும் நான் ஜெயிலுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து என்ன பெரிய ஜெயிலுன்னு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்குறாரு, ஜெர்க் கொடுக்குறாரு பிக் பாஸு. இவங்கள வந்துட்டு கொஞ்சம் பிச்சு உதறணும் இல்லையா, அவரும் இருந்தாலும் ஷோ வந்து டிஆர்பி ஆல்ரெடி டவுனில் போயிட்டுருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா வந்து ஊற்றி மூடிடுவாங்க, பொதுமக்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா வேலையும் இவங்க தான் செய்யணும், ஜெயிலுக்கு நான் சொல்கிறப்ப தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துட்டு இவங்க வேலை செய்யாமல் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால விக்ரம் வந்து சூப்பர்வைசராக போடுறாரு. ஸோ விக்ரமும் நான் இதுக்கு தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரும் ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறம் வந்து விக்ரமுக்கு ஒரு பயங்கர சந்தோஷமாகிறாரு. பிக் பாஸ் அவரை பாராட்டி பேசின உடனே, இந்த இன்சார்ஜ் கொடுத்த உடனே வெளியே போய் சந்தோஷத்தில் வந்து அவருக்கு அழுக வருது. ஸோ அமீது, சுபிக்ஷா, சபரிலாம் வந்து என்னமோ இது நினச்சி போகிறப்போ, இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன்ற மாதிரி வந்து அவர் வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த இடத்துல வந்து திவ்யாவுடைய, நம்ம சொன்னோம் இல்லையா, திவ்யா திமிர் காட்டுது பிரஜினுக்கு மேலேன்னு சொல்லிட்டு உடனே வந்து ஆரம்பிக்கிறாங்க, இனிமேல் நான் சம்பவம் செய்கிறேன்னு ஒரு பேச்சு. அதுக்கு அடுத்த பேச்சு வந்து விக்ரம் சொல்கிறப்போ வந்து எல்லா வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது, சொன்னால் கூட நான் வேலையை ஒன்றா தான் செய்வேன். என்ன ரீசன்னா, நான் முதல்ல கிச்சன் வேலையை நான் கிச்சனுக்கு தானே அனுப்புவாங்க, கிச்சன் செய்கிறப்ப வேணும்ட்டு ஸ்லோவாக பண்ணால் மற்ற வேலைகளை செய்யாமல் இழுத்தடிக்கலாம்ல. அந்த நினைப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை பிளான் பண்ணி வந்து திமுறா வேலையெல்லாம் நான் ஒன்றா தான் செய்வேன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரொம்ப பிஸின்னு காட்டுற மாதிரியும் விக்ரமை நக்கல் பண்ணுற மாதிரி குக்கர் மாதிரி விசில் அடிக்கிறாங்க. விக்ரம் வந்து தெளிவாக சொல்லிடுறாரு, விசில் அடித்தது குக்கரில் நீங்கள் தான்றது எனக்கு தெரியும், போய் வேலையை கவனிங்க அம்மணி அப்படின்ற மாதிரி விரட்டி விட்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்து தெளிவாக சொல்கிறாரு, சரி இவங்க 2 பேரும் வந்துட்டு சோத்தில் தான் வந்து இது பண்ணுவாங்க, ஈகோ ப்ராப்ளத்தினால சோறு கிடைக்காது, அதனால் வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு எல்லோரும் சாப்பாட்டில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்கன்றாரு. அப்படி போகிறப்போ வந்துட்டு வெளியே போகிறப்போ வந்துட்டு பிரஜின் இருக்கார். பிரஜின்ட்ட வந்து தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரஜின்கிட்ட வந்துட்டு, ஏன்னா கப்புள் கேம் ஆடுறதுன்ற மாதிரி சொன்னது இவர். ஸோ அதனால் வந்து அவர் ஏதாவது கோவப்படுவான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு, ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து அவங்க செஞ்சதுக்கு தான் அவங்கள இது பண்ணியிருக்கிறோம், மற்றபடி நீங்கள் தப்பாக தான் நினைக்காதீங்கன்னு சொன்னோடனே, நம்ம நினச்ச மாதிரியே வந்து பிரஜின் வந்து பயங்கரமாக வந்து இவரை வந்து பிடிக்கிறாரு. கப்பல் கேம் ஆடுறதை சொல்லிட்டாருன்றது அந்த வயிற்றுச்சலில் இவரை வந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்ஸ்ட் பர்ஃபார்மரில் வேணும்ட்டே வந்து சாண்ட்ரா பேரன் சொல்கிறாங்க, அதை இங்கே எடுத்துகிட்டு வர்றாரு. யார்? நம்ம பிரஜினை. நான் என் ஒய்ஃபை கூட ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொன்னேனே, அப்படி இருக்கிறப்போ வந்து நீங்கள் என்னை எப்படி சேர்ந்து விளையாடலான்னு சொல்கிறீங்க, 2 நிமிஷம் கதவு திறந்து வைக்க சொல்கிறேன், போய் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாரு பிக் பாஸ் கிட்ட சொல்லி. இவர் தான் பிக் பாஸ் ஷோ நடத்துகிற மாதிரி, சேது வந்து இவர் பேக்கெட்லேயும் பொட்டலத்துலையும் இருக்கிற மாதிரியும், சேது தான் ஓனர் ஆஃப் த பிக் பாஸு அப்படின்ற மாதிரியும் வந்து பன்சால் ஏதோ ஒரு பேர் வரும், அவங்களுக்குலாம் இது தெரியமாட்டது தெரியல அப்படின்ற மாதிரி பேசுகிறப்போ வந்துட்டு, என்ன ஒரு முட்டாள்தனம், இவருக்கு ஏன் 17 வருஷமாக சினிமா சான்ஸ் கிடைக்கல, ஏன் விஜய் சேதுபதி வந்து 17 வருஷத்துக்கு இவரை மேலே தாண்டி இவரை விட தாண்டி போயிடறான்ற விஷயம் இப்போ தான் நமக்கு வந்து புரியுது. அதுக்கப்புறம் வந்துட்டு சேது வந்து ஒன்று சொல்கிறேன்றாரு, அதுக்கப்புறம் என்னை நோண்டாதீங்கன்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கையை ஆட்டி வந்து மிரட்டி வந்து பேசுகிறது. அப்படி பேசுகிறப்ப வந்து எதிர்பார்த்த மாதிரி வந்து கப்பல் கேம்ன்றது வந்து சாண்ட்ரா ப்ரூவ் பண்ணுறாங்க. சாண்ட்ரா வந்து வம்புக்கு வராங்க விக்ரம் கிட்ட. விக்ரம் தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு, எனக்கு வாய் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. வண்டின்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட மோதாதான் உன் வண்டியை கண்டமாக்கிறவன்னு திருப்பி வந்து பிரச்சனை வந்து அவரை வந்து மிரட்டுறாரு. அதுக்கு நடுவில் உள்ளே பார்க்குறப்போ திவ்யா சமையல் ரூமில் இருக்கிறாங்க. நீ வரலையான்னு சாண்ட்ரா கேட்குறப்போ அவர் என்னை சமைக்க சொல்கிறாரு, அதனால் சமைச்சிட்ருக்கேன்னு நக்கலாக வந்து ஒரு திமிர்த்தனமான ஒரு பேச்சு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து கவின் உள்ளே வராரு, எக்ஸ் பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டு. அப்போ பேசுகிறப்போ வந்து உள்ளே வரப்போ வந்து விக்ரம் நான் வந்து பேசலாமான்னு திவ்யா வந்துட்டு சின்சியராக வேலை செய்கிற மாதிரி காட்டுறாங்களாம்.
பேசலாமான்னு நக்கல் அடிக்கிறாரு. கவின் நான் தப்பான நேரத்தில் வந்துட்டோன்னு சொல்கிறப்போ வந்து அப்படிலாம் கிடையாதுங்க, எல்லாரும் பேசலாம் அப்படின்னு எஃப்ஜே சொல்கிறப்போ வந்துட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவர் ப்ரமோட் பண்ணி அவருடைய விஷயத்தை ப்ரமோஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே கிளம்புறப்போ ஒரு நாமினேஷன் கவரை எடுத்து வச்சு மிட்வீக் எவிக்ஷன் சொல்லிட்டு பிக் பாஸ் இதை உள்ளே வச்சுட்டு வர சொன்னார், நான் போனதுக்கப்புறம் வந்து திறந்து பார்க்க சொல்கிறாரு அப்படின்னு வந்துட்டு வெளியே போகிறாரு. போன உடனே பார்வதி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த உள்ளே வந்து பீன்ற லெட்டர் வந்து ஆரம்பிக்குது, அதை வந்து அவங்க பார்த்துடுறாங்க, அதை அவங்களே ஒத்துக்கிறாங்க அதை திறந்து பார்க்குறப்போ. ஸோ வந்து அவங்க பயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வழி அனுப்பிட்டு வந்து எஃப்ஜே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்கிறாரு மிட்வீக் எவிக்ஷன் கவரை. பார்த்தா அதில் ப்ராங்க்குன்னு இருக்குது. உடனே வந்து பார்வதி வந்து பயங்கரமாக வந்துட்டு, ஐயோ நான் தான் நினச்சேன், நான் ஏற்கனவே பீன்னு பார்த்தேன், அதனால் பார்வதியாக இருக்குன்னு நினைக்கிறப்போ வந்து வினோத் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து விஜே பாருன்னு போடுறதுனால வீல தானே ஆரம்பிக்கும், அது எப்படி பி இருக்கும்னு சொல்லிட்டு. பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பார்வதி வந்து திருந்தாமல் பார்த்தது, எந்த ரகத்தில் சேர்றது, அது எந்த அளவுக்கு உள்ள அவங்க வந்து டிசிப்ளினாக இருக்கணுன்றது அவங்களுடைய ஒரு விஷயத்தில் வந்து தெரியும். இதுக்கு நடுவில் வந்து திவ்யா வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு சாப்பிட கூப்பிட்றப்போ வந்துட்டு எல்லோரும் போயிட்டு பேட்டரியை வந்து மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ திவ்யா வந்து என் பேட்டரி மற்றவங்க மாற்றி விடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும்னு சொல்லியிருந்தாலும் நான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுங்க, ஏன்னா கிச்சனில் இருக்கிறதுனால. உடனே வியானா நான் வந்து மாத்திரன்னு போகிறவங்க வந்து வந்துடுறாங்க. அந்த பேட்டரி மாற்றுற இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள வந்து மாற்றிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, வந்துடுறாங்க. கமருதீனும் போய் கேட்குறப்போ வந்து இல்லை அவங்களே வர சொல்லுங்க, நாங்கள் மாற்றிடுறோன்னு சொல்லியிருப்பாங்க போல தெரியுது, வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து திவ்யாவுக்கு வந்து ரொம்ப கோபமாகிடுது. தன்னுடைய திமிர்த்தனத்தை திருப்பி வந்து காட்டுறப்போ ஸ்பூனை தூக்கி வந்து வியானா கிட்ட வந்து கேட்குறாங்க பேட்டரி, இல்லை நீங்களே போய் மாட்டிக்கிங்க அப்படின்னு சொல்கிறப்போ வந்து அந்த ஸ்பூனை வந்து அப்படியே தூக்கி வந்து ஜிங்கில் அப்படியே தூக்கி அடிக்கிறாங்க. அது வந்து வர்ச்சுவலாக நமக்கு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ஸ்பூனை வந்து தட்டில் ஓங்கி கோவத்தாக டம்முன்னு தட்டுறாங்க. தட்டினோடனே வியானா மூஞ்சி வந்து சுண்டிடுது. வியானா வந்து வெளியே போயிட்டு எஃப்ஜே தான் கேப்டன் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்க கனிக்கிட்ட இதை பற்றி வந்து பேசுகிறாங்க. இவங்க இதை தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வராங்க. வரப்போ வந்துட்டு திவ்யா நேரடியாக வந்து எஃப்ஜே கிட்ட வந்துட்டு, நெய் தட்டினா தானே வரும், தட்டாமல் வராதா, அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு சீனை போடுறாங்க. போகிறப்போ வந்து அது கிளியராகவே வந்து தெரிஞ்சிருது. ஸோ எஃப்ஜே அதை பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் திவ்யாவுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. சில சேனலில் வந்து நம்ம சேனல் அதை நம்ம சொல்லலை, அது 1 hour எபிசோடில் நம்ம வந்து பார்க்கல. பட் சில சேனலில் வந்துட்டு 24/7 பார்க்குறப்போ வந்து திவ்யா வந்து சிகரெட் பிடிக்கிற ஹேபிட் இருக்கிறதா மாதிரியும், அவங்க சிகரெட் பிடிக்கிறதுக்காக அடிக்கடி அந்த ஒரு ரூம் இருக்குது, சிகரெட்டு பிடிக்கிற ஸ்மோக்கர்ஸ் ரூமு, அதுக்கு போயிட்டு வரா மாதிரியும் வந்துட்டு சில சேனலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்னா அவங்களால வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அந்த ப்ரெஷரை. ஸோ அது ஒரு ரீசனாக இருக்குதான்றது இல்லையான்றது நமக்கு தெரியல. பட் திவ்யா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. திவ்யா டென்ஷன் ஆகிறப்போ வந்துட்டு பிரிஜின் வந்து சாண்ட்ரா உட்காந்துட்டு பக்கத்தில் உட்காந்து எதிர்பார்த்து பார்வதி பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. பிரிஜின் வந்து நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, ஏதாவது ஒன்று பண்ணு அப்படின்றாரு. உடனே சாண்ட்ரா வந்து பயங்கர உஷாரு, கேமரா இருக்குது, பிரிஜினை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷ் அப்படின்றாங்க. அது சவுண்டு தான் வருது, அது சாண்ட்ரா சவுண்டு கிளியரு. ஸோ அந்த புருஷனை வந்து அடக்குறாங்க. ஆல்ரெடி கப்புள் கேம்னு கெட்டு போச்சு, நம்ம விக்ரம் வந்து கதவை திறந்து வைக்கிறேன் போன்னு சொல்கிறப்ப, கதவை திறங்க நான் போகிறேன் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன்னு சொல்கிறது, அங்கே மூக்கு விடப்பட்டுது. அப்புறம் வரட்டும் நான் சேதுக்கிட்ட நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து அந்த விஜய் சேதுபதின்ற ஒரு ஆள் ஏற்கனவே கமல் அளவுக்கு பண்ணலைன்னு பல சேனல் சொல்கிறப்போ, அவர் வந்து எந்த அளவுக்கு பயாஸாக இருந்தாருன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட வந்து பயந்துட்டாங்கன்னு சொல்லி பேசுகிறத பார்த்து தமிழ்நாட்டில் பார்த்து அத்தனை வியூவர்ஸ் வந்து சிரித்தாங்க. இந்த வர சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய விஜய் சேதுபதி தயவு செஞ்சு வந்து அந்த டாக் பேக்குன்னு காதில் வந்து சொல்கிறது வந்து கேட்காம, கொஞ்சம் என்ன நடக்குது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராக இருந்தால் கூட கேட்டுட்டு வந்துட்டு வந்தால் தான் இந்த சாண்ட்ரா என்ன பண்ணியிருக்கு உண்மையில் அது பயப்படுற ஆளா இல்லையான்றதும், அது பற்றியும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றியும் உங்கள் மச்சியை பற்றி நீங்கள் வந்து பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லோரும் நினைக்கிறது வந்து நமக்கு வந்து தெளிவாகவே புரியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து திவ்யா வந்து பார்வதி கிட்ட வந்து நெய்யை வந்து விஷயத்தை வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு ஃபேவரான
பேர்டில் வந்து பேசுகிறாங்க. பேசுகிறப்ப வந்து பக்கத்தில் வந்து விக்ரம் வந்து உட்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு பாட்டு பாடுறாரு. இவங்க ரொம்ப பயங்கர காண்டாயிடுறாங்க. காண்டாயிட்டு ஒன்று இவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க. பட் விக்ரம் அதை பற்றிலாம் பெருசெல்லாம் இது பண்ணல. அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்துட்டு பர்கர் வருது, ஐஸ்கிரீம்லாம் வருது. உடனே வந்து பர்கர் வரப்போ வந்துட்டு கூப்பிட்றாங்க, எல்லோரும் ஓடுறாங்க. ஓடுறப்போ வந்து எல்லோரும் வந்து யாரையும் வந்து இங்கே வந்து கூப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையான அவங்க தான் ஓடணும். இவங்க 2 பேரும் இவங்களுக்கு பாக்கு வெத்தலை வச்சு தாம்பூலம் வச்சு கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு கூப்பிடாதனால நாங்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறாங்க. பொதுமக்களாகிய நமக்கு எங்களை எல்லோரும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிக் பாஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டு. அதாவது இவங்களுக்கு என்ன நினைப்புனா, பிக் பாஸ் வந்து கதவை திறக்க மாட்டார், நம்ம சொல்லி போனால் தானே கெத்தாக போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் சொல்கிறாங்க. இதை நம்ம என்ன போய் சொல்கிறதுன்றது, இந்த திமிர்த்தனமான பேச்சுக்கு என்ன சொல்கிறது நமக்கே வந்து தெரியலை. இதற்கு நடுவில் வந்துட்டு இவங்களை வந்து ஜெயிலில் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் விக்ரம் சொன்னதுக்கப்புறம் தான் ஜெயிலில் வைக்க முடியும். விக்ரம் ரொம்ப கிளியராக 2ல் 1 பார்த்துடலாம் அந்த 2 பேரையும், வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு. அவர் வந்து ஆல்ரெடி வந்து பிரஜின்கிட்ட வந்துட்டு ஒரு சாஃப்டாக பேசுகிறப்ப வந்து வச்சு செஞ்சார் பிரஜின்ன்றது அவருக்கு மனசில் வருது. சரி எதுக்கு நம்ம வேலையில் கராராக இருக்கலாம்னு சொல்லிட்டு உள்ள கிச்சன் வந்து பார்க்குறாரு. எல்லாம் சாப்பிட்டதெல்லாம் போட்ட அப்படியே இருக்குது. அதை பார்த்த உடனே வந்து என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளோ நேரமானாலும் சுத்தம் செய்யாமல் விட மாட்டேன், சுத்தம் இவங்க செஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆனாலும் இவங்க சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் தான் நான் தூங்கவே போவேன், அது வரைக்கும் தூங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து முடிக்கிறாரு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த ட்ரையோ திவ்யா அண்டு பிரஜின் அண்டு சாண்ட்ரோ அராஜகத்தின் உச்சம் திமிரின் உச்சத்துக்கு வந்து போகிறது வந்துட்டு தெரியுது. பார்க்கலாம். விஜய் சேதுபதி வந்து மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இது வந்துட்டு பார்க்குற நமக்கே வந்து ரத்தம் கொதிக்கிற மாதிரி செய்கிறாங்கன்னா அவர் எந்த அளவுக்கு பண்ணுறாருன்றது வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒழுங்காக இருந்துச்சுன்னா எல்லோரும் பார்த்து டிஆர்பி கூடும். இல்லைனா விஜய் சேதுபதியை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் வந்துட்டு எப்படி வந்து சர்வைவல் நிகழ்ச்சி ஆச்சு அந்த கதைன்றது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் பார்க்கலாங்க.